வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசனம் ஓர் அறிமுகம். இந்திய கலைகளிலேயே பழம்பெரும் கலையாக போற்றப்படுவது யோகக்கலை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இக்கலைக்கு எழுத்து வடிவம் கொடுத்து யோக சூத்திரம் அமைத்து உயிரூட்டி நிலை பெறச் செய்தவர் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பதஞ்சலி முனிவராவார். எனவே அவர் யோகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். யோகா என்ற வட சொல்லுக்கு இணைதல், ஒன்று சேர்தல் என்று பொருள்படும். அதாவது உடலோடு உயிர் இணைந்து நிற்க வேண்டும், உயிரோடு மனம் ஒன்றுபட வேண்டும். மனதை இறைநிலையோடு இணைப்பதே யோகம் என்பது அறிஞர்களின் விளக்கமாகும். யோக கலையை 8 பிரிவுகளாக பதஞ்சலி முனிவர் வகுத்தார். அவை யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி எனப்படுகிறது. அதில் 3வது அங்கமே உடலை சரி செய்யும் யோகாசனம். இது தியானம் செய்ய உடல் தயார் செய்வதுடன் நோய் அணுகாமல் காக்கிறது. ஆசனங்கள் செய்து வருவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்: நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எந்த வயதிலேயும் உடலை வளைக்கும் தன்மை இப்பயிற்சியின் மூலம் பெறலாம். மன அமைதி, தன்னம்பிக்கை, வாழ்வில் வெற்றி இவற்றுக்கு ஆசனங்கள் மிக உதவியாக இருக்கின்றன. நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோய்களை குணப்படுத்தவும் ஆசனங்கள் உதவுகின்றன. மூச்சுக்காற்று மண்டலம், இரத்த மண்டலம், சீரண மண்டலம், நரம்பு மண்டலம் இவை சீராக இயக்க உதவுகிறது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக ஆற்றலை கொடுத்து உறுதியையும் புத்துணர்ச்சியும் அளிக்கிறது. உடலுக்கு அழகான வடிவத்தை கொடுக்கிறது. இளமை காத்து வயோதிகத்தை தள்ளி போட உதவுகிறது. அதாவது நாளமில்லா சுரப்பிகள் செயல்பாடுகளை சீரமைத்தும் நரம்புகளை ஊக்கப்படுத்தியும் இளமையை நீடிக்க உதவுகிறது. உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் நல்லிணக்கம் உண்டாகிறது. ஆன்மா தன் பரிபூர்ண நிலையை உணர்ந்து கொள்வதற்கு யோகாசனங்கள் உதவியாக இருக்கின்றன. ஆசனங்கள் செய்வதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. அவை அதிகாலை வெறும் வயிற்றிலும் மாலை நேரங்களில் உணவு உண்ட பின் 4 மணி நேரம் கழித்தும் ஆசனங்களை செய்யலாம். அதிகாலை செய்வதே சிறப்பாகும். நீர், காப்பி, டீ குடித்தால் அரை மணி நேரம் கழித்து செய்ய வேண்டும். சுத்தமான அமைதியான இடமாக இருக்கல் வேண்டும். திறந்த வெளி மற்றும் நல்ல காற்றோட்டமான இடமாக இருத்தால் நல்லது. ஆசனங்களை ஏதாவது ஒரு விரிப்பின் மீது இருந்துதான் செய்ய வேண்டும். ஆசனங்கள் செய்யும் பொழுது ஆடைகள் தளர்வாக வசதியாக இருக்கல் வேண்டும். ஆண்கள் ஷார்ட்ஸ் மற்றும் பனியன்கள் உபயோகிக்கலாம். பெண்கள் சல்வார் கமிஸ், சுடிதார் அணிந்து கொண்டு செய்யலாம். பருத்தி ஆடையாக இருப்பது மிகவும் நல்லது. 8 வயதிலிருந்து 80 வயதிற்கு மேலும் ஆசனங்கள் செய்யலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டும். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் கடினமான ஆசனங்களை தவிர்க்க வேண்டும். மாதவிடாய் காலங்களில் 3 தினங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இதய பலவீனம், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சர்வாங்காசனம், ஷாலாசனம் போன்ற அழுத்தமுள்ள ஆசனங்கள் செய்யக்கூடாது. உணவு சத்துள்ளதாகவும் சாத்வீக உணவாகவும் இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் ஆசனங்களை கற்றுக்கொள்ளும் போது கண்களை திறந்து வைத்துக் கொண்டு செய்யலாம். பிறகு மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு கண்களை மூடிச் செய்ய வேண்டும். ஆசனங்கள் செய்யும் முன் உடலை தயார் நிலைக்கு கொண்டு வர சூரிய நமஸ்காரம் மற்றும்
எளிய முறை கைப்பயிற்சி, கால் பயிற்சிகளை செய்யலாம். சில ஆசனங்கள் ஒரு பக்கம் மட்டும் செய்யாமல் 2 பக்கமும் செய்தல் வேண்டும். யோகாசனத்தில் எந்த ஒரு ஆசனம் செய்தாலும் அதற்கான மாற்று ஆசனத்தை செய்தல் அவசியம். வாழ்க வளமுடன். முதலில் நின்ற நிலையில் செய்யும் ஆசனங்களை பார்க்கலாம். தாடாசனம். செய்முறை: இரு கால்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு நிமிர்ந்து நிற்கவும். குதிகால்களை உயர்த்தி நின்று கொண்டு மூச்சை இழுத்துக்கொண்டே இரு கைகளையும் பக்கவாட்டில் தலைக்கு மேல் உயர்த்த வேண்டும். இந்நிலையில் 5 அல்லது 6 நொடி நேரம் இருந்த பிறகு மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை பக்கவாட்டில் இறக்கவிடவும். குதிகால்களை தரையில் படிய வைத்து விட வேண்டும். ஆசனம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்: நுரையீரல் நன்கு விடிவடைகிறது, மார்பு பகுதி தசைகள் வலுப்பெறுகின்றன, சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது, தொடை மற்றும் குதிகால் தசைகள் வலுப்பெறுகின்றன. ஏகபாத ஆசனம். செய்முறை: நேராக நிற்கவும். இடது காலை கைகளின் உதவியால் தூக்கி வலது தொடையின் உட்புறத்தில் வைக்கவும். கால் விரல்கள் கீழ் நோக்கி இருக்க வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே 2 கைகளையும் தலைக்கு மேல் கூப்பிய நிலையில் வைக்கவும். பிறகு மூச்சை விடவும். அசையாமல் 5 இயல்பான மூச்சு வரை நிற்கவும். பின்னர் நிலை 1க்கு திரும்பவும். இதே போன்று வலது காலுக்கும் செய்யவும். நன்மைகள்: மனம் ஒருமைப்படுகிறது, திட சிந்தனையும் உண்டாகிறது, வாத நோய், நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் குணமாகின்றன. சக்கராசனம். பக்கவாட்டில். செய்முறை: நேராக நிற்கவும். மூச்சை இழுத்தபடி இடது கையை மெதுவாக உயர்த்தி தலைக்கு இணையாக வைக்க வேண்டும். உள்ளங்கை உட்புறமாக திரும்பியிருக்க வேண்டும். மூச்சை வெளிவிட்டபடி வலதுபுறமாக உடலை வளைக்கவும். 5 மூச்சு நேரம் இருந்த பின்னர் முன்னிலைக்கு திரும்பி வரவும். இதே போன்று வலது கைக்கும் செய்ய வேண்டும். நன்மைகள்: முதுகுத்தண்டு வளையும் தன்மை பெறுகின்றன, கல்லீரல், மண்ணீரல் இயக்கம் சீராகின்றன. உட்கடாசனம். செயல்முறை: பாதம் 2ம் தரையில் நன்றாக பதியும்படி மூச்சை வெளிவிட்டபடி குத்துக்கால் வைத்து அமர வேண்டும். அமரும்போது குதம் தரையிலிருந்து 1/2 அடி உயரத்தில் நிலை பெற வேண்டும். வயிறு தொடையில் படாதபடி முதுகுத்தண்டை நிமிர்த்தி தலையை நேராக நிமிர்த்தி பார்வையை நேராக பார்க்க வேண்டும். 2 கைகளையும் நேராக முன்பக்கம் நீட்டி இயல்பான மூச்சில் 1 to 3 நிமிடம் வரை இருந்த பின் மூச்சை இழுத்துக்கொண்டே எழுந்து நேராக நிற்கவும். தொடர்ந்து 5 முறை இவ்வாறு செய்ய வேண்டும். நன்மைகள்: சிறுநீரகம், குதம், ஆசனப்பகுதி, அடிவயிற்று உறுப்புக்கள் பலம் பெறும், சீராக இயங்கும். கால் பகுதி வலம் பெறுகிறது. முழங்கால், ஜவ்வு படலம் பலப்படுத்தப்படுகிறது. இடுப்பு பகுதி உறுதி பெறுகிறது. திரிகோண ஆசனம். செயல்முறை: 2 கால்களையும் 2 அடி தூரம் இருக்குமாறு அகற்றி நிற்கவும். 2 கைகளையும் பக்கவாட்டில் மேலே உயர்த்தி தோள்களுக்கு மட்டமாக வைத்துக் கொள்ளவும். மூச்சை விட்டுக்கொண்டே 2 பக்கமும் வளைந்து இடது கை விரல்களை இடது பாதத்தின் வெளிப்புறத்தை தொடுமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில்
சில வினாடிகள் இருக்கவும் இந்நிலையில் முகமானது உயரத் திரும்பப்பட்டு வலது கை விரல் நுனியை பார்க்க வேண்டும். பிறகு மூச்சை இழுத்துக்கொண்டே உடலை நேராக நிமிர்த்தி பழைய நிலைக்கு வர வேண்டும். வலது கை விரல் நுனியால் வலப்பாதத்தின் வெளிப்புறத்தை தொடுமாறு வலப்புறமாக வளைய வேண்டும். வளையும் போது மூச்சை விட்டுக்கொண்டே வளைய வேண்டும். இந்நிலையில் சில வினாடிகள் இருந்து மீண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே நிமிர வேண்டும். இம்மாதிரி 3 to 6 தடவைகள் செய்யலாம். நன்மைகள்: முதுகெலும்பு நன்றாக வளைந்து செயல்படுவதனால் இளமையோடு இருக்க உதவுகிறது. முதுகு தசைகள், நரம்புகள் வலுப்பெறுகின்றன. தொந்தி குறையும். கழுத்து தசையும் கழுத்தெலும்பும் மேன்மையடைகின்றன. அட்ரினல் சுரப்பிகள் நன்கு செயல்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.